ஸோ இதோ இந்த கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். விஜயாலய சோழீஸ்வரர். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரோ என்னவோ தாங்க காட்டுது. நடுக்காட்டுக்குள்ளே வந்துட்டு தள்ள விட்றாம. புதுக்கோட்டையிலேருந்து யாராச்சும் பார்க்குறீங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு இந்த கோவில் தெரியும் என்னன்னு சொல்லுங்க. முடிஞ்சு வேற போட்டதுக்கும் வலு சம்படி விடியாடுறாங்க. தெரியும் தெரியும் எடுத்து எல்லாம் பண்ணி விடுங்க. சரி, அவ்வளோதான். யாரும் வர்றது இல்லை போல. இல்லை, அதிகமாக ஆள் வருதுண்ணா. கட்டடம் அது சுனைக்குள்ள வந்து லிங்கம் இருந்து உள்ள இதே மாதிரி சுரங்கம் வந்து கேபிட்டியில். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஃபேமஸாக இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹாய் ஸ்மைலிஸே, ஒரு வழியாக நம்ம கொடைக்கானல் ரைடுக்கு அப்புறம் ஒரு பிளேஸுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு நான் போக போக கண்டினியூ பண்ணுறேங்க. கொடைக்கானலுக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க வண்டியை எடுத்துகிட்டு வெளிலே வரோம். எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்த்தாமலை கிட்ட ஒரு கோயில் இருக்குங்க, அங்கே தான் போகலான்ட்டு இருக்கோம். குடுமியான் மலை 43 கிலோமீட்டர், 200 போய் தாங்க போகிறோம். ஃபியூல் அடிக்கணும். போகிற வழியில் எங்கேயாச்சும் பெட்ரோல் வந்துச்சுன்னு அடிச்சுக்கிடுவாங்க. அவனை ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போகிறதா தான் பிளான் இருந்துச்சு. அவனும் வரேன்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு வேலை இருக்கனால வரலன்ட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது, நம்ம பிளான் பண்ணபடி போய் தானே அவன்கிட்ட கிளம்பியாச்சு. இப்போ சோலோவாக தான் போயிட்டுருக்குறோம். அந்த கோயில் பேர் சரியாக ஞாபகத்துக்கு வரலையே. கீரனூர் போயிட்டு அங்கிட்டு கூகுள் மேப் போட்டுக்கோமா, இல்லை ஃபியூல் அடிச்சு கூகுள் மேப் போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 29 கிலோமீட்டரோ சம்திங் பார்த்துச்சு. இந்த சைடெலாம் பாருங்களேன், கருதெல்லாம் அடிச்சு பைக்கெல்லாம் கிடக்குதுங்க. இன்னுங்கிட்டலாம் இருக்காமல் இருக்காங்க. அந்த கோயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக ஆள் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருமே அவ்வளோதான் போய் பார்க்கல, விசிட் பண்ணல. நானே வீடியோ ஒரு 2-3 வீடியோஸ்லாம் போட்டுதாங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல. அது வந்து சிவன் கோயில் தான். சரிங்க, மிச்சத்தெல்லாம் நான் கோயில் அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக பெட்ரோல்லாம் அடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. அங்கேருந்து ஏறலாமா, யாரும் மார்னிங்கே போகிறதா தாங்க பிளான் இருந்துச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால போக முடியல. அதுக்கப்புறம் மதியமாச்சு, என்னத்தை போயிட்டுன்னு ஒரு மைண்ட் செட்டு. அப்போ இல்லை போயிடலாம், டைம் இருக்குது, போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க ஒரு வழியாக. இந்த மாதிரி ரோட்லலாம் ஸ்பீட் எடுக்கக்கூடாதுங்க. இப்போ தான் சொன்னேன், மறுபடியும் இடம் போயிருது. ஐயோ அண்ணா, ஆட்டாக்காரண்ணே, கொஞ்சம் வழி கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன். ஹைவேனா நம்ம பாட்டுக்கு அழுத்தி பிடிச்சி போயிடலாம். இந்த மாதிரி ரோட்லலாம் பார்த்து பார்த்து தாங்க ஓட்டணும். ஹில்ஸில் கூட ஓட்டிடலாம் போல், நம்ம ரோட்டில் ஓட்ட முடியாது. இவங்களுக்குலாம் வைப்பு கட்டு சுற்றி போட்டு வச்சுருவாங்க. ஃபேமிலியோடு போகிறாங்கப்பா. இப்போ நம்ம வில்லேஜ் சைடெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றிலும் மரங்கள் தான். ஒரு 2 சைடு புளிய மரம், அப்புறம் பனை மரங்கள். சரிங்க, மிச்சத்தெல்லாம் நான் போக கண்டினியூ பண்ணுறேன். நம்ம கூட வந்துட்டு கொடைக்கானல் ரைடு வந்தாங்க ஒரு ப்ரோ. அவர் வந்து இப்போது ஊட்டி ரைடு பண்ணிகிட்ருக்காரு. கொடைக்கானல் ரைடுக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி தான் வண்டி எடுத்துகிட்டு வெளியிலே வரோம். என்னப்பா அது, இமாம் பெரிய வேகத்தில் போட்டு வச்சுருக்காங்க ஸ்பீட் பிரேக்கர். பறக்க வேண்டியதான் போல. வழியை பாருங்களேன், 2 சைடும் புளிய மரம். சென்டரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஏதோ குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்க. ஆடு பையா, என்ன பார்க்குற? அடாய், ரோட்டில்டா மேய்ச்சல்.
பார்த்து தாங்க போகணும் இனிமே. ஏன்னா குறுக்க குறுக்க வருவாங்க, அவங்கள சொல்லி தப்பு இல்லை, நம்ம தான் பார்த்து போய்க்கணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. 3 o'clock போயிடுவோம்னு நினைக்கிறேன். கேட்டு போடலையா? போடல. இப்போ அந்த கேட்டை இறக்கணுமா? எப்படி இருக்கும்? வேற லெவல் தான் போவோம். அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க இப்போங்கிற மாதிரி தான். ட்ரெயின் இன்னும் வரல போல. கீரனூர் வந்து விட்டோங்க. இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டரோ என்னமோ தான் நினைக்கிறேன். 12 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாராச்சும் இருப்பாங்களா என்னன்னு தெரில. நம்ம பாடி கிளம்பி வந்துட்டோம். நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான் இல்லைங்க, அவன் வந்து வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கான். ஹேண்டில் பார், கேரளாஸ் ஹேண்டில் பார்லாம் போட்டு, பாக்ஸ் மிரர்லாம் போட்டு வண்டி பயங்கரமாக வச்சுருக்கான். வந்தானா உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு இருந்தேன், வர முடியவில்லை. வீட்டில் கொஞ்சம் வேலைனால வர முடியலட்டான். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு வெளில போகல, அந்த வண்டியில் ஓட்டுறோங்க வண்டியை. இப்போ அவன் வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணதை பார்த்துட்டு நம்மளும் வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணணும்ட்டு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுங்க. செம்ம இருந்துச்சு. ஆனால் அந்த ஹேண்டில் பாரு நல்லா ஹைட்டாக போட்டு தூக்கி 2 சைடு மிரரு ஹைட்டில் இருந்துச்சா, ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி போச்சு. சித்தன்ன வாசல் ஏறிடுவோமா? ஐயோ, கொஞ்சம் தூரம் போயிட்டு ரோடு ஃப்ரீயாக ஓட்டி நிறுத்தி மேப் போட்டுக்குருவாங்க. நார்த்தாமலை வரைக்கும் போயிடலாம். அங்கிட்டு எங்கிட்ட இருக்கு என்னன்னு தெரியல கோவில். ஸோ இதோ இந்த கோவிலுக்கு தாங்க போக போகிறோம். விஜயாலய சோழீஸ்வரர் நார்த்தாமலை. ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணிக்கிறோமா? இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் என்னமோ தாங்க இருக்கு. பக்கத்தில் வந்துட்டோம். நார்த்தாமலை சைடு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சுற்றிலும் பாருங்களேன், மலைங்களாகவே இருக்கு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டரோ என்னமோ தாங்க காட்டுது. அங்கே ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு பின்னாடி பஸ் வருதுப்பா. வந்த ரோடு தான் நினைக்கிறேன். ஐயா பாட்டு வராருப்பா. குரங்கு பையா. நார்த்தாமலைக்கு உள்ள போற இதுதான் போலங்க இது. அது டக்குன்னு எனக்கே இடமே தெரியல. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரோ என்னவோ தாங்க காட்டுது. நார்த்தாமலை இதோ அந்த மலை மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. திருவிழாவும் போதெல்லாம் வந்திருக்கோம் இங்கே. இப்போலாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும் இந்த ரோடு. இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் வரக்கூட முடியாதுங்க, நடந்து கூட வர முடியாது, செம்ம டிராஃபிக்காக இருக்கும். நார்த்தாமலை வந்து விட்டோம். கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு போக வேண்டியதாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு போய் அந்த மாரியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட வேண்டியதுதான். ஆனால் இந்த கோயில் தனியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க தெரிஞ்சு. இதில் போய் ரைட் சைடில் திரும்பினா அந்த மாரியம்மன் கோவில். பாய் எங்கே போகிறீங்க? ஜம்முன்னு போயிட்டு இருக்காங்க அவன் பாட்டுக்கு. திருவிழாம்போது வந்திருக்கோம். இதோ இந்த ரைட் சைடில் போனால் தான் அங்கே இருக்க கோவில். இந்த கோவில் வந்துட்டு அவ்வளோதான் இது இல்லைங்க, யாரும் போயிட்டு அவ்வளோதான் விசிட் பண்ணது கிடையாது. லெஃப்ட் சைடு தாங்க காட்டுது. கூகுள் மேப்பை நம்பி போகிறோம், என்ன போகுது தெரில வேற.
இதில் போகிற மாதிரி காட்டுதுப்பா. கரெக்டான ரூட்டு தானா? நம்பவே முடியலங்க. என்னங்க முட்டு சந்துக்குள்ள கூட்டி போகுது. இப்படிதான் போகணுமா? ஐயோ, மாடெல்லாம் நிக்குதுப்பா. ஓ, அதே மாதிரிதான் இருக்குது. ஆனால் ரோட பாருங்க எப்படி இருக்குன்னு. வந்துட்டோங்க, ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்களேன் வழி. ரோடு கூட கிடையாதுங்க, ஆஃப் ரோடாக தான் இருக்கு. ஏதோ சுமையெல்லாம் இருக்கு. குளம். எனக்கு கொஞ்சம் தூரம், ஒரு 200-300 மீட்டர் தான் காட்டுது. அங்கிட்ட இருந்து நடந்து போற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு சிவன் சிலை இருக்கு பாருங்களேன். காத்து கீத்து பிச்சுக்கிச்சா. நடுக்காட்டுக்குள்ள வந்துட்டு தள்ள விட்றாம. நம்ம பாயா வேற இன்னும் சர்வீஸ் பண்ணவே இல்லைங்க. கொடைக்கானலேருந்து வந்ததுலேருந்து போட்டு அடிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு டைம் கிடைச்சா போயிட்டு சர்வீஸ் விட்டுற வேண்டியதுதான். வந்து விட்டோம்னு காட்டுது. இதோ வந்துட்டோங்க. எப்படி இருக்கு பாருங்க வழி. ஆனா நான் சொன்னேன் இல்லைங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு, அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஐயோ, ஆமாம்மா. இந்த வழி அங்கே கோவிலுக்கு போகுமா என்னன்னு தெரியல. இது மேலே தாங்க இருக்கு கோவில். ஆனா இதுதான் பாதையா என்னன்னு தெரியலையே. ஓகே, வண்டி எப்படியே நிப்பாட்டிடுவோம். ப்ரோ இங்கே நிப்பாட்டிட்டோம். இது வரையும் தான் கூகுள் மேப் காட்டுச்சு. ஏன்னா இங்கே ஒரு ரோடு போகுது, அது எங்கே வரையும் போகுது என்னன்னு தெரில. சரி இதோட நிறுத்திடுவோம். ஏதோ இங்கே கோயில் தெரியுதுங்க, அந்த பாதை போகுது, இப்படியே போகலாம். அங்கேருந்து அந்த மலை மேலே நின்று பார்த்தாலே தெரியுங்க எவ்வளோ தூரம் என்னென்னு. அதான் வண்டி அங்கே நிறுத்திட்டேன். ஏன் ரொம்ப தூரம் போயிட்டு அங்கேருந்து நடந்து வர மாதிரி அவரை போயிட்டுன்ட்டு. ஸோ புதுக்கோட்டையிலேருந்து யாராச்சும் பார்க்குறீங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு இந்த கோவில் தெரியும் என்னன்னு சொல்லுங்க முடிஞ்சா. எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் அவ்வளோதான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஆள் யாருமே இல்லை பார்த்தீங்கன்னா. அந்த சிப்பிளி ஆடெல்லாம் நிற்குதுன்னு யாராச்சும் அண்ணங்க இருந்தாங்கன்னா கேட்கலாம் போயிட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன், வியூ வேற மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கிட்டு தான் வந்துட்டு அந்த திருவிழா நடக்குதுங்க, அந்த கோவில் வந்து இங்கிட்டு தான் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, அங்கே தாங்க இருக்கு கோவில். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இது வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் பாதை இருக்கா என்னன்னு தெரில. அப்படியே இறங்கி அப்படியே போக வேண்டியதாங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் அண்ணாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சரிங்க, மிச்சத்தெல்லாம் நான் அந்த மலையில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதில் தான் இப்போ இறங்கணும். செப்பல் வேற போட்டு இருக்கும் உங்களுக்கு. ஜம்படி விடியாடுறேன். நல்லா இருப்பானா. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது சாமியா. ஓ அங்கே ஒன்று இருக்குங்க, என்னன்னு தெரில சரியா. ஏதோ நம்பர்லாம் போட்டு தருவாங்க. ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லைங்க இந்த மாதிரி இருக்குன்னு. காட்டுக்குள்ள யாராச்சும் இருப்பாங்கன்னு நினச்சானா யாருமே இல்லை. மாடுங்கெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஓ அங்கே தாங்க இருக்கு அந்த கோவில். ஓ செம்பிளி ஆடெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம யாராவது இந்த காட்டுக்குள்ளே வரானே, எவனுமே வரமாட்டானுங்க, இவனுக்கு வரானுங்களேன்ட்டு. ஓ இது பாதையானே தெரில, நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அங்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்ல இருந்து தான் வர மாதிரி இருக்குமா. ஓ வண்டி நிப்பாட்டின இடத்தையும் மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். விட்டு வந்தாச்சு. அது மாதிரியே தெரியல, நம்ம பாட்டுக்கு ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. ஆமா இந்த மாதிரி அட்வென்ச்சரான பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம ஹைட்டாக இருக்கு. பிடிச்சி ஏற மாதிரி
ஃபுல்லாக மலைங்க தாங்க இருக்குது சுற்றிலும். மூச்சு வாங்குதே. வாட்டர் பாட்டிலாக எடுத்துக்கலாம். மேலே போய் தெரிஞ்சு பாதை இருக்குன்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ நம்ம பைக்கை அங்கே நிறுத்தி அங்கே நிறுத்திட்டு இப்படியே வந்து நல்லா வந்துருவாங்க. உங்கள்கிட்டலாம் கத்தாழைங்கெல்லாம் இருக்குது. ஏதோ குளமா தண்ணியெல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்களேன். இதில் தாங்க ஏறணும். இப்போ நம்ம இதில் தான் நம்ம ஏறி வந்தோம். இப்போ யாருமே இல்லை வேற. இப்படி போய்க்குமா? இது கொஞ்சம் இது ரொம்ப ஏத்தமா இருக்க மாதிரி இருக்கு. வந்துட்டு உங்க கோயில் பக்கத்துல தெரியுதுங்களா? இதுல தான் சிவன் சிலை இருக்கதா சொன்னாங்க. இந்த மாதிரி தண்ணி கிடக்கும், அதுக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னாங்க. இதுவா இருக்குமா என்னன்னு தெரியல. ஓ, கூகுள் மேப் பார்க்கல இந்த ஆடுங்கெல்லாம் தெரிஞ்சிச்சுங்க அந்த போட்டோல. சுத்திலும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வெறும் மரம் காடு, இங்கிட்டு மலைங்கெல்லாம், மாடுங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குப்பா. ஸோ இதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். இதில் வந்து வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக யாரும் வந்திருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ நம்ம உள்ள போகிறோம். ஓ, செம்மறி ஆடெல்லாம் நிற்கிது. கோயிலை பாருங்க எப்படி இருக்குங்க. ஐயோ ஐயோ, ஒரு அக்கா இருக்காங்க இங்கே. ஆமாண்ணா, அனுப்பிச்சுட்டேண்ணா, நம்மளும் எடுப்போம். சரி சரி சரி, இது எடுத்து நல்லா ஃபேமஸ் பண்ணிடுங்க. இங்கே நார்த்தாமலை. நீங்கள் நார்த்தாமலையா? நார்த்தாமலை தான் தெரியும் தெரியும். எடுத்து நல்லா பண்ணி விடுங்க. சரி, அவ்வளோதான். யாரும் வர்றது இல்லை போல. இல்லை, அதிகமாக ஆடு வருதுண்ணா. இப்போ அந்த இது இருக்குல்ல, அங்கே கட்டடம், அது சுனைக்குள்ள வந்து லிங்கம் இருந்து உள்ள இதே மாதிரி சுரங்கம் வந்து கேபிட்டியில். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஃபேமஸாக இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நார்த்தாமலைக்கு போட்டு அடிச்சா வரும். அது எங்கே இங்கே பக்கத்தில் இருக்கானா? இந்த இது அந்த கொஞ்சம் இருக்குல்ல, இந்த கட்டடம் மாதிரி இருக்காங்கண்ணா. வீட்டில் இருந்தால் தெரியும். சரிண்ணா, எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. சரிண்ணா. என்ன சொன்னது என்னதாண்ணா? ஸ்மைலி ரைடர் யூபின்னு அப்படி சேனலில் வரீங்களா? ம், டெவலப் பண்ணுவோம். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேண்ணா. இந்த பாருங்க, இந்த மாடல் தான் தஞ்சாவூரில் ஒன்று போய் கட்டினதுண்ணே. நேராக வச்சுருக்காத்தீங்களா? அதே மாடல் தான் இங்கே ஒன்று விட்டுருக்கேன். இங்கே திருவேலா உங்களுக்கு தஞ்சாவூர் மாடல். பெரிய கோயில் இருக்கீங்களா? போயிருக்கோம். தஞ்சாவூர் தான் நாங்கள். அதே மாடல் தான் இங்கே இருக்கும் பாருங்க. ஃபேமஸான கோயில் தான். நம்ம திருந்தோம்னா நம்ம இங்கே தஞ்சாவூர் கில்லுக்கோட்டை பக்கம். கில்லுக்கோட்டை? இந்த கில்லுக்கோட்டையா? ஆமாம். உசிலம்பட்டி தெரியுமா? அது ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் இருக்குல்ல. இல்லைண்ணா, யூடியூப் வந்து பிகேஆர் ஒரு நல்ல பேர்ண்ணா. அவரு ஃபேஸ்புக்கில் இது இதில் வந்துருந்தாரு, யூடியூப்ல வந்துருந்தாரு. அதான் நம்ம சேனல், அதில் வீடியோ போடும் எடிட் பண்ணி. சரிண்ணே, பாருங்க. இதானே மதுரக்காரங்க வந்து? இல்லை இல்லை, அது வந்து கொடைக்கானல் போயிருந்தோம். அப்போ அங்கே பார்த்தவங்கள. சரிண்ணா, சரி பாருங்க வரோம். சரி, ஓகே. ஸோ புதுசாக 2 பேர்த்த பார்த்தோங்க. ஓ, செம்மையாக இருக்கு பாருங்க இடம். எப்படி இருக்கு? மரம், அங்கெல்லாம் சிலைங்க இருக்கு. அங்கேருந்து பார்த்துட்டு வருவாங்க. எப்படி மரம் வளர்ந்துருக்கு பாருங்களே. ஸோ அந்த அண்ணாங்க வந்துட்டு போட்டு ஃபேமஸ் ஆக்கி விடுங்கப்பா அப்படின்னாங்க. இப்போ அவ்வளோதான், யாரும் வர மாதிரி தெரிலையே அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லைங்க வராங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, ஏறலாமா என்னன்னு தெரியல. ஸ்டாச்சு ரெசிடென்ஸில் தானே இருக்கு, தெரியுமான்னு தெரில. கூட்டு வச்சுருவாங்க.
ஆ. அது வந்து 10 வருஷமா தண்ணியே எங்கேயுமே கிடைக்கல. ம். ஆனா அதே இடத்துல ஊறிட்டே இருந்துச்சு. நெருக்கி 30 வருஷம் வந்து இறங்கிட்டே இருந்தாங்க. ஆ. ஆனா இப்பயும் ஊறிட்டு தான் இருக்கு. ஆ. இதை பார்த்துருக்கேன் வீடியோ. ஆனால் ம். ஊத்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது சாலக்காரன் அனுப்பிச்சுட்டா பேரிச்சல. ஆ. குருமாடியில் ஆமாம் ஆமாம். அவங்க அனுப்பிச்சுட்டாங்க. சரி அனுப்பி விடுங்க. ஆ. சரி நான் எடிட் பண்ணி போடுறேன் பாருங்க. ஓகேண்ணா. ஆ சரிண்ணா. ஸோ இப்படி சிலைலாம் செத்திருக்காங்க பாருங்களேன். அவ்வளோதான் பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுங்க இந்த கோவில். அங்கே போய் பார்ப்போமா? இப்போ இங்கே இந்த மாடல் தான் தஞ்சாவூர்லேயும் கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. தன்னை கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க இருக்கு. இந்த சிலையெல்லாம் நல்லா கிளியராக தாங்க இருக்குது. ஆனால் தெரியுங்களா? விநாயகர் சிலைன்னு நினைக்கிறேன். சரியா தெரிலங்க என்ன சிலைன்னு. இங்கே சிவலிங்கம் மட்டும் இல்லை, வேஷ்டி ஒரு போட்டு வச்சுருவாங்க. இந்த சைடும் சிலைங்கெல்லாம் இருக்கு. நம்ம கேமராவோட வந்தோடனே பார்த்துட்டாங்க யூடியூப் சேனலா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சேனலை இது பண்ணிட்டாங்க. நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாங்க. சரின்ட்டு சேனலை போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லிட்டேன். உங்கள் அக்கா ஒரு அக்கா ஆடு மேய்ச்சிருக்காங்க. சிலை பாருங்களேன், யானை சிலை எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக செதுக்கி வச்சிருக்காங்க. ஓ அங்கே பக்கத்தில் ஒரு சுனைக்குள்ள வந்துட்டு லிங்கம் இருக்குன்னு நான் வரையில சொன்னேன்லங்க. அது வந்து அந்த சைடு இருக்கும். ஏதோ ஒரு கட்டடத்துக்கு சொன்னாங்க சம்திங். போய் பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு. இங்கே ஒரு நன்றி சிலை ஒன்று இருக்குதுங்க. ஆடுங்கெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்குது. சிலைங்கெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பா வேற மாதிரி தாங்க. ஓ சன்லைட் அடிச்சுட்டு இருக்கு. என்ன இருக்கு எதுன்னு தெரில. கோப்ரோவில் தெரியுமா என்னன்னு தெரிலங்க. உடனே ஒரு சிவன் சிலை தான் இருக்குது, லிங்கம். ஓ எல்லாத்தையும் பூட்டி தாங்க வச்சுருக்காங்க. பரவாயில்ல, பூட்டி வச்சுருக்கிறது நல்லது. ஆடுங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஓ இந்த இதில் போயிட்டு பார்த்து வருவோம். ஓ அமைதியான பிளேஸுங்க. மார்னிங்கே வந்திருக்கலாம் போல். ஜம்முன்னு எல்லாம் எதுவுமே இல்லைங்க. எம்டியாக தான் இருக்கு. அருமையாக செதுக்கியிருக்காங்க கல்லுலே. ஸ்டாச்சுவெல்லாம் பாருங்களேன் எப்படி டிசைன் அருமையாக கொடுத்துருவாங்க. அந்த காலத்தில் இப்படி இது பண்ணிடுவாங்கப்பா. ஃப்ரண்ட்டில் அந்த போயிட்டு வர இடம் மட்டும் நீட்டாக செதுக்கி வச்சுருக்காங்கப்பா. ஆனால் இதோ அதில் ஒரு லைன் போட்டு ரவுண்டாக செதுக்கிறாங்க. அதே மாதிரி இதில் ஒரு லைன் போட்டு செதுக்கிருக்காங்க. இதுலேயே எதுவுமே இல்லைங்க. ஓ மார்னிங் வந்திருந்தோம்னா நீட்டாக வீடியோ எடுத்துகிட்டு ஜம்முன்னு நிழலில் உட்காந்து இருந்துட்டு போயிருந்துருக்கலாம். ஈவினிங் டைமில் வந்திருக்கோம் நம்ம. இங்கே எதுவுமே இல்லைங்க. ஆனால் எதுவுமே வைக்கலையா இல்லை எடுத்துகிட்டு எதுவும் போயிட்டாங்களா என்னன்னு தெரில. அதோ அதுலேயும் எதுவுமே இல்லை, இதுலேயும் எதுவுமே இல்லைங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வரணும்னு நினச்ச கோவில் இதுதான். வந்தாச்சு. சன் வேற கண்ணை கூசுதுங்க. ஃப்ரெண்டில் ரூமா அது பேருக்கு பாருங்களேன். வெளியே வந்தாச்சு. வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்தாச்சு. இதோ அங்கே ஒரு சுனை இருக்குதுன்னு சொன்னாங்க. போகலாம்.